வணக்கம். வாங்க, நாம இன்னிக்கு ஒரு சுவாரஸ்யமான கதைக்குள்ள போகலாம். கால ஓட்டத்துல முழுசா மறைஞ்சு போய் அப்புறம் மறுபடியும் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான பண்டைய நாகரிகத்தோட கதை இது. அதுதான் சிந்துவெளி நாகரிகம். இந்த ஆச்சரியமான பயணத்தை நாம ஒன்னா சேர்ந்து தொடங்குவோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். கிட்டத்தட்ட 4500 வருஷமா பூமிக்கு அடியில புதைஞ்சு கிடக்கிற ஒரு முழு நகரம். அப்படி ஒரு தொலைஞ்சு போன உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆர்வம் இருக்கா? சரி, முதல்ல இந்த மறைஞ்சு போன நாகரிகத்தை எப்படி இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம், அந்த கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம். இது ஒரு டிடெக்டிவ் கதை மாதிரி ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் பாருங்க. இந்த கதை 1826ல ஆரம்பிக்குது. சார்ல்ஸ் மேசன் ஒரு பிரிட்டிஷ் பயணி ஹரப்பாவோட இடிபாடுகளை முதல்ல பாக்குறாரு. ஆனா ஒரு பெரிய திருப்பம் நடந்தது 1856ல. அப்போ லாகூர்ல இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை போடுறதுக்காக வேலை செஞ்சவங்க லட்சக்கணக்கான சுட்ட செங்கற்களை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அதோட மதிப்பு தெரியாம அதையே ரயில் பாதைக்கு அடியில போட்டு நிரப்பிட்டாங்க. கடைசியா 1921ல முறையான அகழாய்வுகள் ஆரம்பிச்ச பிறகுதான் இந்த மாபெரும் நாகரிகம் அதிகாரப்பூர்வமா உலகுக்கு தெரிஞ்சது. இங்கதான் ஒரு பெரிய ஹீரோ வராரு. இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையோட இயக்குனரா இருந்த சர் ஜான் மார்ஷல். 1924ல அவர்தான் ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாராவுக்கும் நடுவுல இருந்த ஒற்றுமைகளை கண்டுபிடிச்சாரு. அதுவரைக்கும் இது ரெண்டும் தனித்தனி இடங்கள்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இது ரெண்டும் ஒரே பெரிய நாகரிகத்தோட பகுதிகள்னு அவர் சொன்னப்போதான் அதோட பிரம்மாண்டம் உலகத்துக்கே புரிஞ்சது. ஓகே, இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பாத்துட்டோம். இப்ப வாங்க டைம் மிஷின்ல ஏறி பின்னாடி போய் இந்த நாகரிகத்தோட உண்மையான கதைய அதோட ஆரம்பத்திலேருந்து பார்க்கலாம். முதல் ஒரு சின்ன விஷயம், சிந்துவெளி நாகரிகம் வெண்கல காலத்தைச் சேர்ந்தது அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, செம்பையும் தகரத்தையும் ஒன்னா கலந்து வெண்கலம்னு ஒரு புதிய வலுவான உலோகத்தை உருவாக்கி அதை வச்சு கருவிகள் ஆயுதங்கள் எல்லாம் செஞ்ச காலகட்டம். இதுவே அவங்களோட டெக்னாலஜிக்கு ஒரு பெரிய சாட்சி. இந்த நாகரிகத்தோட மொத்த வாழ்க்கையையும் நாம 3 பாகமா பிரிக்கலாம். முதல் கட்டம், அதாவது தொடக்க ஹரப்பா காலம். அப்போதான் சின்ன சின்ன கிராமங்கள் எல்லாம் உருவாக ஆரம்பிக்குது. அப்புறம் வருது முதிர்ந்த ஹரப்பா காலம். இதுதான் அவங்களோட பொற்காலம். பிரம்மாண்டமான திட்டமிட்ட நகரங்களோட நாகரீகம் உச்சத்தை தொடுது. கடைசியா பிந்தைய ஹரப்பா காலம். இதுலதான் கொஞ்சம் கொஞ்சமா வீழ்ச்சி ஆரம்பிச்சு திரும்பவும் கிராம வாழ்க்கைக்கு மாறுறாங்க. சரி, அந்த பொற்காலத்துல, அதாவது நாகரிகம் உச்சத்துல இருந்தப்போ அவங்களோட நகர வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் உள்ள போய் பாப்போமா? அவங்களோட சிட்டி பிளானிங் இருக்கே, ஆடேங்கப்பா, நிஜமாவே பிரமிச்சு போயிடுவீங்க. தெருக்கள் எல்லாம் நேரா கிரிட் மாதிரி கரெக்டா 90 டிகிரில ஒன்னு வெட்டுற மாதிரி அமைச்சிருக்காங்க. இன்னைக்கு நாம கட்டுற ஸ்மார்ட் சிட்டிஸ் மாதிரி ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே வாழ்ந்து காட்டியிருக்காங்க. இப்ப பாருங்க, மொஹஞ்சதாரோல இருந்த இந்த பெருங்குளம். இது சும்மா ஒரு குளம் இல்லைங்க, அவங்களோட இன்ஜினியரிங் திறமைக்கு இது ஒரு பெரிய அடையாளம். தண்ணி கொஞ்சம் கூட லீக் ஆகாம இருக்க இயற்கையான தாரை வச்சு பூசிருக்காங்க. அதே மாதிரி ஹரப்பால இருந்த இந்த பெரிய தானிய களஞ்சியம் ஒரு பெரிய சிட்டிக்கே சாப்பாடு போடணும்னா அதை எப்படி சரியா சேமிச்சு வைக்கணுங்கிற அவங்களோட நிர்வாக திறமையை இது காட்டுது. இப்ப நீங்க பாக்குற இந்த நம்பர்ஸ் பார்க்க சிம்பிளா இருக்கலாம், ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய விஷயம் இருக்கு. இதுதான் அவங்களோட எடை போடுற முறை. பைனரி சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதாவது 1, அப்புறம் அதோட 2, அதோட 4, 8, 16 போயிட்டே இருக்கும். இது அவங்க கணக்குல எவ்ளோ துல்லியமா இருந்திருக்காங்கன்னு காட்டுது இல்லையா? அவங்க வெறும் நகரங்களோட நின்னுடல, உலகத்தையே சுத்தி வந்திருக்காங்க. குஜராத்ல இருக்கிற லோத்தல் அவங்க கையாலேயே கட்டின ஒரு துறைமுகம். இங்கிருந்து மெசபடோமியா வரைக்கும் கப்பல்ல போய் வியாபாரம் செஞ்சிருக்காங்க. அப்போதைய மெசபடோமியா மக்கள் நம்ம சிந்துவெளி பகுதிய மெலுக்கான தான் கூப்பிட்டிருக்காங்க. அவங்களோட உலோகத் தொழில்நுட்பமும் சும்மா இல்ல. லாஸ்ட் வேக்ஸ்னு ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தியிருக்காங்க. அது எப்படின்னா, முதல்ல மெழுகுல ஒரு சிலை செய்வாங்க, அதுக்கு மேல களிமண்ணை பூசிடுவாங்க, அப்புறம் சூடு பண்ணா உள்ள இருக்கிற மெழுகு உருகி வெளியே வந்துடும். இப்போ அந்த காலி இடத்துல உருகிய வெண்கலத்தை ஊத்தி அழகான சிலைகளை செஞ்சிருக்காங்க. செம டெக்னிக்கல்ல. இந்த டெக்னிக்கு ஒரு சூப்பரான உதாரணம் தான் மொஹஞ்சதாரோல கிடைச்ச இந்த நடனமாடும் பெண் சிலை. இந்த சின்னஞ்சிறு வெங்கலச் சிலை ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கழிச்சும் நம்ம கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. எங்களோட கலையையும் தொழில்நுட்பத்தையும் பாருங்கன்னு அது சொல்ற மாதிரி இல்ல? சரி, இவ்ளோ சிறப்பா உச்சத்துல இருந்த ஒரு நாகரிகம் திடீர்னு என்ன ஆச்சு? ஏன் மறைஞ்சு போச்சு? வாங்க இந்த மர்மமான வீழ்ச்சிய பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த நாகரிகம் எப்படி அழிஞ்சதுங்கிறதுக்கு ஒரே ஒரு பதில் கிடையாது. இது இன்னமும் ஒரு பெரிய விவாதம். சில பேர் பெரிய வெள்ளம் வந்திருக்கலாம்னு சொல்றாங்க, சிலர் காலநிலை மாற்றம் காரணமா இருக்கலாம்னு சொல்றாங்க.
இன்னும் சிலர் வெளிநாட்டு படையெடுப்பு நடந்திருக்கலான்னு சொல்றாங்க. இல்ல மக்களே வேற இடத்துக்கு போயிட்டாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. எது உண்மைன்னு யாருக்கும் உறுதியா தெரியல. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். சிந்துவெளி நாகரிகம் மொத்தமா அழிஞ்சு காணாம போகல. அதுக்கு பதிலா அது உருமாற்றம் அடைஞ்சது. அதாவது அவங்களோட நகர வாழ்க்கை முடிவுக்கு வந்ததும் அங்கிருந்த மக்கள் தெற்கு பக்கமாவும் கிழக்கு பக்கமாவும் பரவி அவங்களோட கலாச்சாரத்தை கிராமங்கள்ல தொடர்ந்து வாழ வச்சாங்க. அந்த தொடர்ச்சிக்கு ஒரு ஆச்சரியமான ஆதாரம் நம்ம ஊர்லயே கிடைச்சிருக்கு. 2007ல தமிழ்நாட்டுல மயிலாடுதுறை பக்கத்துல கிடைச்ச சில மண்பாண்டங்கள்ல இருந்த குறியீடுகளை பார்த்தப்போ ஆய்வாளர்களுக்கு ஒரு பெரிய ஷாக். ஏன்னா அதே மாதிரியான குறியீடுகள் மொகஞ்சதாரோ முத்திரைகளையும் இருந்துச்சு. நினைச்சு பாருங்க, பழங்காலத்தை நிகழ்காலத்தோட இணைக்கிற ஒரு பாலம் மாதிரி இது இருக்கு. அப்போ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு கேள்வி வருது. சிந்துவெளி நாகரிகத்தோட மிச்சங்கள், அதோட தடயங்கள் இன்னைக்கும் நம்ம மத்தியில, நம்ம பண்பாட்டுல இருக்குதா? அவங்களோட மரபு நம்மளோட கலந்திருக்கா? இந்த கேள்விகளோட உங்களை விட்டு செல்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.